அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா அப்படின்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் டைப் பண்ணா கூட போதும். ஓகே, தேங்க்யூ. போத் ஆர் ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ நேற்று நம்ம ஒரு வகுப்பு பார்த்தோம். இதனுடைய பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நேற்று சிலபஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்பிசி நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பொதுவான சிலபஸ். குரூப் 2A மெயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சிலபஸ் இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதோடைய பேஸ் தான். இது முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது ரீசனிங் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பத்தி நேற்று பார்த்தோம். ஸோ இதுல இந்த பேசிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியணும், இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு குவிக்கா ஒரு ரிவிஷன் மாதிரி இப்ப நான் சொல்லிட்டேன். புதுசா நிறைய பேர் இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு குவிக் ரிவிஷனை பண்ணிட்டு நான் அடுத்து நம்ம டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், ஒரு உயிரினங்களின் அடிப்படை அலகு என்ன. ஸோ வகுப்புகள் எல்லாமே தமிழ் as well as இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துல தான் இருக்கும். டெஸ்ட் எல்லாமே இப்படிதான் இருக்கும் நம்ம இங்க எல்லாமே. ஸோ வாட் இஸ் த இது இன்டராக்டிவா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வகுப்பு இன்டராக்டிவா இருக்கணும். கேள்வி கேட்கணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். நிறைய கேட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், ஒரு உயிரியின் அடிப்படை அலகு என்பது என்ன அப்படின்னா, அந்த உயிரி எதாரானது அப்படின்னு சொல்லும் போது வெரி குட். அது என்னன்னா செல் அப்படின்னு சொல்லுவோம், செல்கள். அதே மாதிரிதான் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி, சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன. மூளை இருக்குல்ல, பிரெயின், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு கேட்பாங்க. மூளையின் அடிப்படை அலகு பாத்தீங்கன்னா நியூரான், கிட்னிக்கு நெஃப்ரான். அது மாதிரி ஒரு மேத்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா எண்கள் சம்பந்தப்பட்டது. எண்கள் சாட் பாக்ஸ் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன், சரிங்களா? ஸோ அதனால நீங்க டைப் பண்ணலாம் எல்லாமே. ஸோ அப்போ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எண்கள், அதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இயலெண்கள் அப்படிங்கிறது எண்ணுவதற்கு பயன்படக்கூடிய எண்கள் 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்த எண் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா எண்களுக்கும் அடுத்த எண் உண்டு, இன்ஃபைனைட். அதே மாதிரி எல்லா எண்களுக்கும் முன்னின்னு சொல்லுவாங்க. முன்னின்னா என்னதுன்னா ப்ரிடிசெசர். எல்லா இயலெண்களுக்கும் ப்ரிடிசெசர் உண்டா, எல்லா இயலெண்களுக்கும் ப்ரிடிசெசர் உண்டா அப்படின்னா இல்ல. எதுக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ப்ரிடிசெசர் கிடையாது. அப்ப ஜீரோங்கிறது சேர்க்கப்பட்டது. ஸோ முதல்ல பழைய காலத்து ஆதி மனிதன் பாத்தீங்கன்னா கவுண்டிங் பர்பஸ், எண்ணுவதற்கு இந்த மாதிரிதான் 1, 2, 3 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முழு எண்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3 ஜீரோ சேர்ந்தது அப்படின்னா முழு எண்கள். முழு எண்கள் அப்படிங்கிறது 0, 1, 2, 3, 4 அப்படின்னு போகக்கூடிய. அடுத்து முழுக்கள் அப்படிங்கிறது 0, 1, 2, 3, அதுக்கப்புறம் -1, -2, -3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது முழுக்கள். ஸோ இந்த முழுக்கள் அப்படிங்கிறத நம்ம நார்மலா அந்த மாதிரி எண்கள்ல சொல்லுவோம். இது 0, இது 1, இது 2, இது 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட், ரெண்டு சைடுமே இன்ஃபைனைட், முடிவிலி. அடுத்து விகித முறு எண்கள். விகித முறு எண்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பின்னம்ங்கிறது என்னது அப்படின்னா மேல தொகுதி, கீழே பாத்தீங்கன்னா பகுதி. இதுக்கு பேரு பகுதின்னு சொன்னோம். மேல உள்ளதுக்கு பேரு தொகுதி அப்படின்னு சொன்னோம். தொகுதி, பகுதி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பகுதி 0வா இருக்கக்கூடாது. அடுத்து விகித முறா எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த விகித முறு எண்கள் இருக்குல்ல, அது இல்லாத எண்கள் எல்லாமே விகித முறா எண்கள். √2, √3, √5 இதுவும் இன்ஃபைனைட். இந்த விகித முறு எண்கள், விகித முறா எண்கள் இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா மெய் எண்கள் அப்படின்னு பேரு. இதுக்குதான் என்ன பேரு அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பேரு. இன்டீஜர்ஸ் தமிழ்ல சொல்லியிருக்கேன். இன்டீஜர்ஸ் முழுக்கள். இன்டீஜர்ஸ்க்கு தமிழ்ல என்னன்னு கேக்குறீங்க? முழுக்கள். இங்கிலீஷ்ல இன்டீஜர்ஸ். ஓகேங்களா பிரவீன்குமார்? அப்ப மெய்யெண்கள் அப்படிங்கறத எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஆர். ரேஷனல் நம்பரை கியூன்னு சொல்லுவோம். அப்ப கியூ யூனியன் கியூ டேஷ். கியூ டேஷ்னா என்னதுன்னா கியூவுக்கும் கியூ டேஷுக்கும் காமனா எதுவுமே இருக்காது. இது ரேஷனல் நம்பர், இது இர்ரேஷனல் நம்பர். இதுக்கு இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது எம்டி. ரெண்டுக்கு காமனா எதுவுமே இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் மெய்யெண்கள். மெய்யெண்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ன்னு சொல்லுவோம். அடுத்து பைங்கிறதோட உண்மையான மதிப்பு 3.14159 போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறதுனாலதான் இது நான் எண்டிங், நான் ரெக்கரிங் நம்பர், முடிவில்லாதது, சுழல் தன்மையற்றது. அதனாலதான் இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விகித முறா எண்கள்னு பேரு. சோ பை அப்படிங்கிறது கேட்பாங்க. பைங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு விகித முறா எண். அதே மாதிரி ஈங்கிறதும் ஒரு விகித முறா எண். ஈங்கிறது தோராய மதிப்பு 2.7. ஈங்கிறது மேத்தமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். n × n+1/2. 1ல இருந்து n எண்களை கூட்டுறதுக்கு ஃபார்முலா n × n+1/2. the sum of first n natural numbers. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், 1, 2, 3 இந்த மாதிரி பிளஸ் 60 வரைக்கும் இதோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன n × n+1/2. என்னங்கிறது என்னது 60. ஏன்னா முதல் 60 இயலெண்களின் கூடுதல். அப்ப 60 × 61/2. அப்ப இதை அடிச்சீங்கன்னா 30. அப்ப அதோட மதிப்பு என்ன
0 ஒரு 3 3 6 3 16 அவ்வளவுதான் 1830 இதை கூட்டிங்கன்னா. இப்ப ஃபார்முலாவோட ரோல் என்ன அப்படின்னா, ஃபார்முலா வந்து எளிதாக்கும் ஒரு விஷயத்தை, கணக்கீடுகளை எளிதாக்கக்கூடியதான் ஃபார்முலா. பிசிக்ஸ்ல எப்படி மெஷின் சொல்லுவோம்ல, பிசிக்ஸ்ல மெஷினோட ரோல் என்ன, எளிதாக்கும் வேலையை. மெஷின் இல்லாமையும் பண்ண முடியும், ஆனா மெஷின் இருந்தா சீக்கிரம் பண்ணலாம். நான் மதுரையில இருந்து திருச்சிக்கு நடந்து போகலாம், ஆனா மெஷின் இருந்தா காருங்கிறது ஒரு மெஷின், சைக்கிளுங்கிறது ஒரு மெஷின், பைக்குன்றது ஒரு மெஷின், கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். இன்னும் அதே மாதிரிதான் ஃபார்முலா வந்து எளிதாக்கும். கூட்டலாம், 1ல இருந்து 60 வரைக்கும் கூட்டலாம். 1 + 2 3 3 3 6 4 10 அப்படின்னு கூட்டலாம். அது 60 கூட்டுறதுக்கு ரொம்ப லேட்டா. சோ இது முதல் எண் இயலெண்களின் கூடுதல். அதே மாதிரி முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா என்னது, 1² + 2². இப்போ ஸ்கூல் புக்ஸ்ல வந்து வர்க்கம்னு சொல்லுவாங்க, அப்பெல்லாம் சதுர எண்ணுன்னு சொல்றாங்க. சதுர எண் ஸ்கொயரை வந்து சதுர எண்ணுன்னு சொல்றாங்க, சதுர எண். சோ 1² + 2² up to 3² n² அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க, n × n + 1 × 2n + 1/6. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், 1² + 2² + 3² up to ஒரு 40². இதுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா, என்னங்கிறது 40 வந்துடும். அப்போ 40 × 41 × 2n. 2n 2 × 40, 40 + 1 81/6. இதை அடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சாங்க, அதோட மதிப்பு கண்டுபிடிச்சாங்க. இப்ப இதே ஃபார்முலா வச்சு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நம்ம டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இதுல தப்பு பண்ணுவாங்க. இப்ப நான் இந்த ப்ராப்ளம் கொடுக்குறேன் பாருங்க, ப்ராப்ளம் கொடுத்துட்டேன், ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன், எனக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு. சரியா பண்ணணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2² + 4² + 6² + ... + 30². இதனுடைய மதிப்பு என்ன, நல்லா புரிஞ்சுக்கங்க. 1² + 2² + 3² up to 4² அப்படியே 30² கேட்கல, கேட்கறதே 2² + 4². மேத்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, நிறைய பேருக்கு மேத்ஸ் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டி வரும், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை நம்ம ஃபார்மேட்டுக்கு மாற்ற வேண்டி வரும். சில மாற்றங்கள், அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் சில பண்ண வேண்டி வரும். இப்ப அதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இதுதான் நிறைய பேருக்கு வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே பண்ணிடுவாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது, you can create infinite number of problems. n × n + 1/2 முத பார்த்தோம்ல, அதுல இருந்து இப்போ 1ல இருந்து 80 கேட்டிருந்தேன் நினைக்கிறேன், 60 கேட்டிருந்தேன். அதே 1ல இருந்து 100 கேட்கலாம், 1ல இருந்து 200 கேட்கலாம், 1ல இருந்து 300 கேட்கலாம். எவ்வளவு கேட்கலாம்? அந்த ஒரு கான்செப்டை மட்டும் வச்சு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். இதுதான் the beauty of maths. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணுங்க, எல்லா விதமான தப்பு நான் சொல்லியிருக்கேன். மேத்ஸ் உங்க நோட்டு வந்து ரொம்ப வந்து அழகா இருக்கக்கூடாது. அடித்தல் திருத்தல் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க நல்லா கத்துக்கலேன்னு அர்த்தம். நோட்ல அடித்தல் இருக்கக்கூடாது, தப்பு பண்ணணும். எல்லா தப்பையும் இங்க பண்ணுங்க, எக்ஸாம்ல பண்ணாங்க. 25 கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா 25க்கு 24 25ஆவது பண்ணணும். குரூப் எண் ஏ போன்ற தேர்வுகள்லாம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் எல்லாம் முழு மதிப்பெண் எடுக்கும். இப்போ இதுக்கு மதிப்பு என்னங்க, நிறைய வேல்யூ சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்களுடைய ஆன்சரை வச்சே நான் கொஸ்டின் செட் பண்றேன் பாருங்க. ஒன்னு வந்து 9455 அப்படின்னு சொல்லுவீங்க. பி வந்து பாத்தீங்கன்னா 4960 ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2480 சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்னது 189, இன்னும் நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன், சரிங்களா? அதிகமா வந்ததை சொல்லியிருக்கேன். அப்போ இதுல இருந்து ஒண்ணுதான் ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும். இதுல என்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. நல்லா படிச்சவர்கள் எல்லாமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. சார் ஆப்டிடியூட் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் சார். நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கேன், கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணுவாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஏ இங்கிலீஷ் படிச்சு பிஏ தமிழ் படிச்சவங்க 25க்கு 24 25 போடுறவங்களா இருக்காங்க. அதே சமயத்துல நீங்க நினைக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய தப்பு. எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுவாங்க, அதுல எக்ஸெப்ஷன் உண்டு. பட் எல்லாருக்கும் அவங்களுக்குமே வீக் தான். 25க்கு அவங்களுமே 12 15 போடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாதுங்க, சிம்பிளா சொல்றேங்க. இப்போ ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம், சில மேத்தமேட்டிக்கல் அந்த எபிலிட்டி உங்களுக்கு வேணும். இப்போ சில பேர் 9455 சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? 9455 எனக்கு பார்த்த உடனே இது கண்டிப்பா ஆன்சர் இல்லைன்னு என்னால உடனே சொல்ல முடியும். நான் என்ன கால்குலேட்டே பண்ணலங்க, இதாங்க அந்த மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி. கால்குலேட்டே பண்ணல, 9455 கண்டிப்பா ஆன்சரா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா 2² ஈவன் நம்பர், 4² ஈவன் நம்பர், 6² ஈவன் நம்பர், எல்லாமே ஈவன் நம்பர். எல்லா ஈவன் நம்பரையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. எல்லா ஈவன் நம்பரையும் கூட்டுறீங்க, எல்லாமே இரட்டைப்படை எண்ணுங்க. 2² இரட்டைப்படை எண், 4² இரட்டைப்படை எண், 6² இரட்டைப்படை எண். எல்லா இரட்டைப்படை எண்களையும் கூட்டுறீங்க. எல்லா இரட்டைப்படை எண்களையும் கூட்டின ஆன்சர் என்ன வரும்? கண்டிப்பா என்னது, இரட்டைப்படை தானே வரும். அப்ப எப்படி 9455 வரும்? அது கண்டிப்பா இருக்க ஆன்சர் பார்க்கலாம். அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன, எப்படி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ இதுல இருந்து என்ன எடுப்பீங்க அப்படின்னா, 2 வெளியே எடுத்துட்டு 1² + 2² + 3² 15. இது வந்து 30, 30ங்கிறது 15². இப்படி எழுதலாமா? இப்படிதான் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. இதான் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் ஈவன் கேட் கிளாஸஸ் எல்லாம், சில கேட் கிளாஸஸ் வந்து
ஸ்பெஷல் கேட் கிளாஸஸ். கேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் த வேர்ல்ட். காமன் அட்மிஷன் டெஸ்ட் எம்பிஏக்கு போறதுக்கு. அதுக்கு ஐஐடிக்கே ஸ்பெஷல் பேட்சஸ் தான் எடுத்திருக்கேன். ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், மெட்ராஸ் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே பாத்தீங்கன்னா இந்த சில பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்படி எடுத்துருவாங்க, இது தப்பு, வெளியே நீங்க 2 எடுக்கக்கூடாது, 2 ஸ்கொயர்டா தான் எடுக்கணும். ஏதாவது நீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது வெரிஃபை பண்ணிக்கோங்க. வாட் இஸ் 2 ஸ்கொயர் 4? நான் 2 மட்டும் எடுத்தா 2 into 1 ஸ்கொயர் 1 தான் வரும். அப்ப தப்புன்னு அர்த்தம். அப்ப 2 ஸ்கொயர்னா 4, ஓகே வெரிஃபைட். 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர், 4 into 4 16, 4 ஸ்கொயர் 16 வெரிஃபைட். 6 ஸ்கொயர் 36, இங்க 9, 9 into 4, ஓகே ஃபைன். நான் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுதா? வெரி குட். அப்போ 2 ஸ்கொயர்னா என்னது? 4. இப்ப இதுக்கு ஃபார்முலா இருக்கு. n into n plus 1 into 2n plus 1 by 6. n into n plus 1 into 2n plus 1. 2n plus 1 30, 31 by 6. அடிங்க 2 3 6, 5 3 15, 160 160 into 31. இது 0 வந்துடும். 1 6 1 13 18 1 19 9 மீதி 1 1 3 3 1 4 ஒரே லைன்ல மல்டிபிள். therefore what is the answer? இதுதான் ஆன்சர். தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தப்பு வந்துருச்சு சார், நான் அதை டபுள் பண்ணிட்டேன் சார், நீங்க மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணா போதும். புரியுதா? புரியலைனாலும் புரியலைன்னு சொல்லுங்க, சரிங்களா? இப்போ ஒருத்தர் புரியலை அப்படின்னு சொல்றாரு, வெரி குட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க புரியலை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபார்மேட் எப்படி வந்துச்சுன்றது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒய் வி ஷுட் டேக் அவுட் 2 power 2ன்னு கேக்குறீங்க. வெரி குட். எனக்கு இப்படியே வச்சு ஆன்சர் பண்ண முடியாது, சரியா? இதே மாதிரி வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்றேன். வெரி குட். அது மாதிரி கேளுங்க, தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒரே கிராஸ்பிங் பவர் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மெமரி பவர், ஆனா கிராஸ்பிங் பவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. கிராஸ்பிங் புரிந்து உணரும் திறன், புரிந்து உணரும் திறன் ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறுபடும். இப்போ ஒரு ப்ராப்ளத்தை ஒருத்தர் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், இன்னொரு ப்ராப்ளத்தை அவர் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இவர் கேட்டார்ல, இவர் இந்த ப்ராப்ளத்தை, இன்னொரு ப்ராப்ளம், கஷ்டமான ப்ராப்ளத்தை ஈஸியா அவர் பண்ண முடியும். ஸோ புரிந்துணர் திறன் வந்து ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்னன்னா, 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் இப்படி போயிட்டு. இப்போ இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ இது அது மாதிரி சுருக்கணும். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 ஸ்கொயரை முதல் எழுதுறேன்னா 1 into 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 எப்படி எழுதலாம், 2 into 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 எப்படி எழுதலாம், 3 into 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8 எப்படி எழுதலாம், 4 into 2 ஹோல் ஸ்கொயர். இதுல ஏதாவது யாருக்கா டவுட் இருக்கா சொல்லுங்க? ஜஸ்ட் நம்பரை கீழே உள்ள அடிமானம்னு சொல்லக்கூடிய பேஸை வந்து நான் எழுதியிருக்கேன். 4 2 into 2 எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேங்கிறத இப்ப உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல தெரியும். அதான் கணக்கு, அதான் அந்த சமயோசித புத்தின்னு சொல்லக்கூடிய கணக்கு. ஏன்னா எனக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது, உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் ஏபி பவர் எம்? இதை நான் பின்னாடி பார்க்க போறோம், ஃபார்முலா லிஸ்ட்லயே வச்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். ஏபி பவர் எம்ங்கிறது என்னதுன்னா, ஏ பவர் எம் இன்டு பி பவர் எம். இதுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது எழுதலாம், இது பவர். அப்போ இப்ப சொல்லுங்க நீங்க, அப்ப இது எப்படி எழுதலாம்? இத பிரிச்சு எழுதுறேன்னா 1 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் இப்படியே போயிட்டே இருக்கும். பிளஸ் 5 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர். இப்ப எல்லாத்துலயும் எது காமனா இருக்கும்? மேத்ஸ்ல எல்லாத்துலயும் காமனா இருந்தா வெளியே எடுத்துடலாம். அப்ப இதுல என்ன காமனா இருக்கு? 2 ஸ்கொயர் எல்லாத்துலயும் காமனா இருக்கா? வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், இது எல்லாம் ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். எத்தனை வரைக்கும்? 30 ஸ்கொயர் வரைக்கும் பாரு. அப்போ பிளஸ் 15 ஸ்கொயர் வரைக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ண போதும். சரிதா? புரியுதா? இப்ப ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? வெரி குட். ஒருத்தர் கேட்டது நல்லதா போச்சு. ஸோ தட் மற்றவங்களுக்கு, அதுக்கு தான் நான் சொன்னேன், எவ்வளவு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேசிக்கா தெரியலன்னா கூட திரும்ப கேளுங்க. ரொம்ப அடிப்படை சார், திரும்ப சொல்லுங்க சார், இன்னொரு சொல்லுங்க சார், திரும்ப பண்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். நான் மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மேத்ஸ் எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. அது என்னோட வேலையா இருக்கக்கூடாது. மேத்ஸே தெரியல, அடிப்படையே தெரியாதவங்களுக்கு மேத்ஸ் எடுக்கணும். அதனாலதான் சில பேசிக் கிளாஸஸ் எல்லாம் போனோம். ரொம்ப அடிப்படையே மேத்ஸே தெரியாதவங்களுக்காக சில ஸ்பெஷல் கிளாஸஸும் நடக்கும். ரொம்ப அடிப்படை, சில பேருக்கு 2 பின்னங்களே கூட்ட தெரியாது. அதெல்லாம் கத்துக்காம வருதா அப்ப எப்படி கணக்கு போட முடியும்? போடவே முடியாது. ஈக்குவேஷன், சமன்பாடுகளை சால்வ் பண்ணணும். அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பியூர் சயின்ஸுக்கு வேலையே கிடையாதுங்க. இங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பியூர் சயின்ஸ், நீங்களா சயின்ஸ் பியூர் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸாலே 25க்கு 25 பண்ண முடியும், 24வது பண்ண முடியும். 10வது வரைக்கும் மேத்ஸ் படிச்சிருந்தா போதும். அப்புறம் கணிதத்திற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். கணிதத்தை படிக்கும்போது இந்த ஆப்டிடியூட், கணிதம் கூட சொல்லக்கூடாது, ஆப்டிடியூட் பண்ணும்போது ஒரு அவர்ஷனோட பார்க்காதீங்க, லவ் பண்ணி போடுங்க, சரிங்களா? கணக்கு, ஒவ்வொரு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான். வைதை 1 செகண்ட் கேட்குறீங்க, எதுல 1 செகண்ட் சொல்லுங்க, எந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லுங்க, நான் சொல்றேன், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க ஒருத்தவங்க வந்து வெக்கப்படாதீங்க நீங்க கேட்கறதுக்கு. நீங்க கேட்கறது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஏன்னா ஐயோ நமக்கு தெரியல, நம்ம கேட்கறதுக்கு சில பேர் கூச்சமா இருக்கும். நீங்க கேட்கறதுனால அவங்களுக்கு தப்பு. யாரும் கணக்கை திரும்ப 1 செகண்ட் சொல்லும் போது யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆன்லைன்லயும் சொல்ல போறது இல்லை, நேரடியா யாருமே டவுட்டே கேட்க மாட்டாங்க. அதான் பெரிய விஷயம். நேரடியா கேட்கறீங்க. ஆன்லைனுங்கிறதுனால நீங்க பயப்படாம கேட்கறீங்க, நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்லைன் வகுப்பு நான் 2010ல இருந்து லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். 2010 14 இயர்ஸா. அதனால எனக்கு தெரியும், ஆன்லைன் கிளாஸ்ல தான் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. நேரடி வகுப்புல டவுட்ஸே கேட்க மாட்டாங்க, முடிஞ்சு வந்து கூட கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கோம்ல இத்தனை வருஷத்துல, ஒரு 20 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கு. ரைட், 2/2 இன் காமன். ஆமா, எல்லாத்துலயும் 2/2 இங்க பாருங்க. எல்லாத்துலயும் ஒண்ணு காமனா இருக்கிறத வெளியே எடுக்கலாங்க. இதுல 2/2 2/2 2/2 2/2 எல்லாத்துலயும் காமனா இருக்கிறத வெளியே எடுக்கிறேன். 2 1 into 2 ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன். இதுக்கு எனக்கு ஃபார்முலா இருக்கு. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் up to 15 ஸ்கொயர் n ஸ்கொயர் தான் எனக்கு ஃபார்முலா இருக்கு. n into n plus 1 into 2n plus 1. ஓகே, so this is very important. இதே மாதிரி அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி கேட்பாங்க. இந்த முதல் இயல் எண்களின் கூடுதல் இதை அடிக்கடி கேட்பாங்க. இது எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 2 plus 3 plus, இந்த கொஸ்டின் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். into n is equal to k. What is 1 cube plus 2 cube plus 3 cube plus dot dot plus n cube? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். What is answer for this? இதுக்கு என்ன ஆன்சர்? அடிக்கடி கேட்பாங்க. இந்த டைப் நான் சொல்றேன், இந்த டைப்ல அடிக்கடி கேட்பாங்க. அப்ப நார்மலா 1 2 3 4 n கேனா, அப்போ 1 cube plus 2 cube plus 3 cube அப்படிங்கிறது n cubeங்கிறது என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஓ இது கியூப் பண்றோமா, அப்ப k cube அப்படின்னு போடணும்னு தோணும். ஆனா நீங்க பாருங்க, 1 cube plus 2 cube plus 3 cube up to n cubeங்கிறது n into n plus 1 by 2 whole square. அப்போ இது எல்லாமே n into n plus 1 by 2, n into n plus 1 by 2ங்கிறது k. அப்போ இது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா k ஸ்கொயரா. வெரி குட் அண்ணாவிலி, n ஸ்கொயர்னு சொல்லியிருக்கீங்க. n ஸ்கொயர்டும் ஆப்ஷன்ல இருக்கும், n கிடையாது, இங்க k ஸ்கொயர் தான் ஆன்சர். புரியுதுங்களா? வெரி குட். n ஸ்கொயர் வராது. அதனால சில சமயம் நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க, ஆனா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்னா என்ன அப்படின்னா, தெரிஞ்ச கேள்விய தப்பா ஆன்சர் பண்றது. தெரிஞ்ச கேள்வி, அது பொது தமிழா இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், பொது அறிவாக இருக்கலாம். அடடா இதுக்கு எப்பறம் நான் பி போட்டேன்? அதுக்குதான் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். காம் அண்ட் கம்போஸ்டா நீங்க எக்ஸாமினேஷன் எழுதணும். உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறேன், ஒரு சின்ன சாம்பிள் டெஸ்ட் பண்ணிடுவோமா? நீங்க கரெக்டா சொல்லுங்க, இதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? உங்களுக்கு உங்க மனச்சாட்சி இப்பதான் சொல்லுங்க. இந்த குரூப் 4 எழுதுனவங்க நிறைய பேர் குரூப் 4 எழுதிருக்கீங்க. இந்த குரூப் 4ல 200 கேள்விகள் இருக்கும். பொது தமிழ் 100, பொது அறிவு 100. இந்த 200 கேள்விகள்ல எவ்வளவு நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்க? நல்லா புரிஞ்சுக்கீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக்னு என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சு சார், அது பி சார், அதுக்கு ஏன் போட்டேன் நீங்க குறிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். அது மாதிரி எத்தனை கேள்விகள் போட்டீங்கிறத டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 10 பயங்கர கொடுமைங்க. நீங்க 10 ஒழுங்கா போட்டுறீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் உங்களுக்கு. 10னா என்னாச்சு? 15 மார்க். அரை மார்க்ல ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், கிடைக்காம போகும். இங்க பாருங்க, இன்னொருத்தர் 15ன்றாரு. இன்னொருத்தர் ஜிஎஸ், அவர் ஸ்பிளிட்ட பேரை கொடுக்காரு. ஜிடில பொது தமிழ்ல ஒரு 6 போட்டிருக்கேன் சார், ஜிஎஸ்ல ஒரு 5 போட்டிருக்கேன் சார், 11. கேர்லெஸ் மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு வரும். ஆனா லிமிட் 1 or 2 கொஸ்டின்ஸ். 1 2க்கு மேல போறதே 0 நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்கே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. வரும், அதான் ஸ்டேட் ஃபர்ஸ்டுக்கே வரும்னு சொல்றேன். அப்புறம் என்ன பாருங்க, 12 போட்டிருக்கீங்க, 3 8 9 ஏகப்பட்ட நம்பர். அதை அவாய்ட் பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, குறைக்கணும். அதுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் சொல்றேன். இப்போ ஒரு கேள்வி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்க, கரெக்டா பண்ணணும். 3 cube 6 cube 9 cube 12 cube 60 cube இதனுடைய மதிப்பு என்ன? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. வெளியே எடுங்க. என்னத்தை வெளியே எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இப்போ நான் போன தடவை நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி கிடையாது, சிமிலருங்கிறது வேற, டிட்டோங்கிறது வேற. கண்டிப்பா உங்களால முடியும். ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பார்க்கலாம். சில கொஸ்டின் சிலதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரிலாம் கேட்கறாங்க எக்ஸாம்ஸ்ல, அதனால நான் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. டைம் இருந்தாலும் எடுத்துக்கேன். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு மேல கூட எடுத்துக்கலாம். 25 கொஸ்டின்ஸ்க்கு 30 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஈவன் 30 நிமிஷத்துக்கு மேல கூட எடுத்துக்கலாம். ஆனா 25 ஆன்சர் பண்ணும். ஸோ இங்க 3 கியூப் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு 20 கியூப். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா, திஸ் இஸ் 3 கியூப்ங்கிறது 27 இன்டூ இதுக்கு n into n plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர். n into n plus 1 by 2னா 20 into 21/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 27 into 20னா இங்க அடிச்சீங்கன்னா 10 210 21 ஸ்கொயர். 21 ஹோல் ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும் 441. புரியுதுங்களா? இது 210 21 into 21. அப்போ 21 21 441 2 0 வரும். அவ்வளோதான். இது ரெண்டையும் நீங்க பெருக்கிறீங்க அப்படின்னா அதான் ஆன்சர். பெருக்கிறீங்களா? So the answer is 119700. So this is it.
அடுத்த கான்செப்ட். ஸோ முதல் எண் இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது n × n+1. அது என்ன முதல் எண் இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னா 2 + 4 + 6 + 8 + டாட் டாட் + ஒரு 40ன்னு வச்சுக்கீங்களேன். இந்த நம்பரை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? முதல் எண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இங்க எண்ணுங்கிறது 40 கிடையாது. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னா 20 எண்கள் இருக்கு. அப்ப இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 20 × 21 வரும். ஸோ அப்போ this is 21 × 2 அப்படின்னா 42. ஸோ இது வந்து 420. ஸோ முதல் எண் இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல். ஒன்றும் கிடையாது, சிம்பிளா ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? முதல் எண் இரட்டைப்படை எண்கள் என்னதுன்னா 2 + 4 + 6 + 8 முதல் எண் இரட்டைப்படை எண்கள். அப்போ என்னாவது இரட்டைப்படை எண் என்னது அப்படின்னா 2n வரும். இரட்டைப்படை எண்ணோட ஜெனரல் டேர்ம் பொதுவான உறுப்பு அப்படிங்கிறது என்னன்னா 2n வரும். அப்போ இதுதான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து எல்லாத்துலயும் 2 வெளியே எடுக்கலாம். 2 வெளியே எடுத்தீங்கன்னா 1 + 2 + 3 + up to n. அப்ப இங்க 2 இருக்கா? இங்க 2 இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா? இது n × n+1/2. அப்போ இதான் ஃபார்முலா. அதான் அந்த ஃபார்முலா n × n. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உள்ளது முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் n². இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. 1ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா பாருங்களேன் 4 வரும். 1 + 3 + 5 இதை கூட்டி பாருங்களேன் 9 வரும். அதாவது 2 ஒற்றைப்படை எண்களை கூட்டினா 2² வருது. 3 ஒற்றைப்படை எண்களை கூட்டினா 3² 9 வருது. இதே 4 ஒற்றைப்படை எண்களை கூட்டுங்களேன் 1 + 3 + 5 + 7 கூட்டுங்களேன் 16 வரும். அப்போ இது 2ங்கிற நம்புறதுனால இது 2², இது 3ங்கிறதுனால 3², இது 4ங்கிறதுனால 4². அப்போ இதே 1 + 3 + 5 + 7 + 9 + 11 அப்படின்னா எத்தனை வரும்? 6 நம்பர் இருக்கு. கண்டிப்பா அதை கூட்டிங்கன்னா 36 வரும். ஏன்? 6². அதுதான் எண் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n². This is very interesting results. Why here are taken out 2? சரி, ஏன் 2 எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஏன் 2 எடுக்கிறீங்க? 2 எல்லாத்துலயும் காமனா இருக்குங்க. 2 எடுத்தாதான் எனக்கு 1 + 2 + 3 + 3 n கிடைக்கும். இது எனக்கு வேணும்ல. இது இருந்தா தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் எப்பவுமே காமனா என்ன இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறேங்க மேத்ஸ்ல. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது 1 × 2, இது 2 × 2, 6ங்கிறது என்னது 3 × 2, 8ங்கிறது என்னதுன்னா 4 × 2, 2n என்னதுன்னா n × 2. அப்ப எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கு. எடுத்துட்டீங்கன்னா 1 + 2. இதே டைப் கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேட்டுருக்கீங்க. இது வந்து இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ் ஃபார் ஒரு ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்களை எப்படி கொடுத்தீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இரட்டைப்படை எண்களோட பொது உறுப்பு. இரட்டைப்படை எண்களோட பொது உறுப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த பொது உறுப்புங்கிற கான்செப்ட் தெரியணும். இரட்டைப்படை எண்களோட பொது உறுப்புங்கிறது என்னதுன்னா 2n. 2nங்கிறதா ஒரு இரட்டைப்படை எண். இதை வச்சு எத்தனாவது இரட்டைப்படை எண்ணு கண்டுபிடிச்சிக்கலாம். 1வது இரட்டைப்படை எண்ணுனா எண்ணுக்கு 1 போடணும். 2வது இரட்டைப்படை எண்ணுனா எண்ணுக்கு 2 போடணும். 8வது இரட்டைப்படை எண் என்ன வரும்? 8வது இரட்டைப்படை எண்ணா 8க்கு 2 போடுங்க. 16 வந்துடும் 8வது இரட்டைப்படை எண். 40வது இரட்டைப்படை எண் என்ன வரும்? 80. ஏன்னா 40 × 2. இதுதான் இரட்டைப்படை எண்ணின் பொது உறுப்பு. இப்ப யாராவது சொல்லுங்க பாக்கலாம், இதே மாதிரி ஒற்றைப்படை எண்களோட பொது உறுப்பு சொல்லுங்க பாக்கலாம். இரட்டைப்படைக்கு சொல்லிட்டேன். இரட்டைப்படைங்கிறது 2n. 2nங்கிறது ஜெனரல் டேர்ம். எண்ணுக்கு 1. எண்ணுக்கு எப்பவுமே நேச்சுரல் நம்பர் போடணும். எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா 2, எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா அப்படியே 21 போடக்கூடாது. 2n 2 × n அர்த்தம். அப்போ 4, 6 அப்படி வரும். அப்போ இரட்டைப்படை எண்ணுக்கு போடுங்க. வாட் இஸ் இரட்டைப்படை எண்ணுக்கு 2n. வாட் இஸ் ஒற்றைப்படை எண்? ஒற்றைப்படை எண்ணுக்கு போடும்போது அதுக்கு வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். வெரி குட். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். பூஜா வந்து போட்டிருக்காங்க. தப்பு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணுமே ஆரம்பிக்காம இருக்காங்க. 2n + 1 போடுறீங்க. இதுல என்ன தப்புன்னு பார்ப்போம். எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா எனக்கு 1 வரணும். சரிங்களா? அப்ப எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா 3 வருது. எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா 5 வருது. எண்ணுக்கு 3 போட்டீங்கன்னா 7 வருது. ஃபைன், எல்லாமே வருது. ஆனா 1 மட்டும் வரல. 1 மிஸ்ஸிங். அங்க பாருங்க, மேல எல்லாமே வந்துருச்சு. 2, 4, 6 வரிசையா வருது. ஆனா இங்க 2n + 1 போடும்போது எனக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸிங். 1 வராம போகுது. மற்றது எல்லாம் வருது. அப்போ 1 வரணும். சொல்லுங்க பூஜா, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்களா? கொஞ்சம் நீங்களே கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா யூ ஆர் பெர்ஃபெக்ட். நீங்க கரெக்டா அந்த 2n + 1ங்கிறத யோசிச்சு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அப்போ வேற என்னவா இருக்கலாம் சொல்லுங்க. வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் ஆட் நம்பர்? நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து இரட்டைப்படை எண்ணுக்குரியது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு ஒற்றைப்படை எண்ணுக்கு இது வராது. என்ன வரும் அப்படின்னா, வெரி குட், ஒற்றைப்படை எண்ணுக்கு ஆன்சர் என்னன்னா 2n - 1. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சு. இரட்டைப்படை எண்ணுக்கு 2n, ஒற்றைப்படை எண்ணுக்கு 2n - 1. இப்ப பாருங்க, 2n - 1ல நீங்க போட்டு பாருங்க. எண்ணுக்கு 1 போட்டு பாருங்க, 1 வந்துடும். எண்ணுக்கு 2 போட்டு பாருங்க, 3 வந்துடும். எண்ணுக்கு 3 போட்டு பாருங்க, 5 வந்துடும். அப்பனா 3வது உறுப்பு. எல்லா உறுப்பும் கண்டுபிடிச்சோம். ஏதாவது கொஸ்டின்? இது சில பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். கேளுங்க. பேசிக்ஸ்ல இருந்து போகணும். நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா பிரச்சனையே இல்லை. எந்த மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். 2n - 1 புரிஞ்சுக்கிட்டீங்களா?
எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 45வது ஒற்றைப்படை எண் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம், ஃபாஸ்டா. யாராவது சீக்கிரம் சொல்லலாம். 45வது ஒற்றைப்படை எண். வாட் இஸ் த 45th odd number? 45th odd number என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 89. வெரி குட். 90 வராது. 45வது ஒற்றைப்படை எண்ணு கேட்டேன். அப்ப எண்ணுக்கு 45 போடணும். அப்போ 2 into 45 minus 1. அப்போ 90 minus 1 89. வெரி குட். தமிழ் லெஸ் வந்து டீடைலா போட்டு கேட்பாங்க. அடுத்து வந்து முக்கியமானது பிரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். 2 வகுத்திகள் மட்டும் இருந்தால் அதுக்கு பேரு பகா எண் என்று அழைக்கப்படும். 2 only 2 டிவைசர்ஸ். டிவைசர்ஸ்னா வகுத்திகள். ஃபார் எக்ஸாம்பிள் 11 எத்தனை நம்பர் வகுக்கும்? 1 11 மட்டும்தான் வகுக்கும். 37 எத்தனை நம்பர் வகுக்கும்? 1 37 மட்டும்தான் வகுக்கும். வகுக்கும்னா அது மீதி இல்லாம வகுக்கணும். வகுக்கும்னா அது பிரிக்கணும். 37 மாம்பழம் இருக்கு, 37 மாம்பழத்தை கூறு கூறா போடணும். அப்போ ஒண்ணு ஒன்னா கூறா போடலாம், இல்ல 37 ஒரே கூறா வைக்கலாம். வேற 2 வச்சீங்கன்னா மீதி வரும். என் வேல்யூ 0 அப்படின்னா என் வேல்யூ நார்மலா 0 வராதுங்க, சரிங்களா? என் வேல்யூங்கிறது 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்தா. 2nலயே பாத்தீங்கன்னா 2nல வேணா கூட 0 யூஸ் பண்ணலாம். 2nல எண்ணுக்கு 0 போட்டீங்கன்னா 0 வந்துடும். உங்களுக்கு வந்து 0ங்கிறது ஈவன் நம்பராகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால இங்க உங்களுக்கு n starts with usually the natural numbers. அங்க டிஃபைன் பண்ணிடலாம், அவ்வளவுதான். நம்ம டிஃபைன் பண்றதான மேத்ஸ்ல எதுவுமே. இப்ப ஈவன் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் தெரியுங்களா? வாட் இஸ் ஈவன் நம்பர்? இப்படிதான் மேத்தமேட்டிக்கல், இதான் மேத்தமேட்டிக்கலி டிஃபைன் பண்றது. 2n such that n belongs to natural number. புரியுதா? இதான். அப்போ வாட் இஸ் ஆட்? ஆடுங்கிறது என்னது அப்படின்னா 2n minus 1 such that, இப்படி கோடு போட்டா such that அப்படின்னு வரும். என்ன கண்டிஷன் அப்படின்னா n belongs to n. புரியுதுங்களா? இப்போ வெறுமனாவே நம்ம மேத்ஸ்ல கேட்கலாம். இதை மட்டும் தனியா எக்ஸாம்ல கொடுத்துட்டு இது என்ன கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா set of all even numbers, set of all odd numbers, set of all prime numbers, set of all natural numbers அப்படி கேட்கும்போது நீங்க சொல்லலாம் இது set of all odd numbers. புரியுதா? இப்போ prime number அப்படின்னா என்னது அப்படின்னா இதான் 2 3 5. 1ங்கிறது பகு எண்லையும் வராது, பகா எண்லையும் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. வந்து ரொம்ப 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 முக்கியமானது. தப்பு பண்ணிடாதீங்க எப்பவுமே. 1 சேர்த்துறாதீங்க. 1 வந்து காம்போசிட் நம்பர்லயும் வராது, பிரைம் நம்பர்லயும் வராது. பகு எண்ணம் கிடையாது, பகா எண்ணம் கிடையாது. பகு எண்ணா காம்போசிட் நம்பர்னு பேர். பகு எண்கள் அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட வகுதிகள் இருக்கும். இப்ப 10ங்கிற நம்பர் 2க்கு மேற்பட்ட வகுதிகள். 10ஓட வகுதிகள் என்னது? எதுக்கு வகுதிகள் அப்படிங்கும்போது 1ஐயும் சேர்த்துக்கங்க, அந்த நம்பரையும் சேர்த்துக்கங்க. அதை தவிர வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது வந்து பகு எண். எஸ், 2 இருக்கு, 5 இருக்கு. மிகச்சிறிய பகா எண் 2, மிகச்சிறிய பகு எண் 4. அடுத்து ரொம்ப முக்கியமானது 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து 25. இது ஒரு தடவை எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. நீங்க எக்ஸாம் ஹால்ல எல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்க மனப்பாடமா பண்ணணும். மேத்ஸ்லயே சில விஷயத்த மனப்பாடம் பண்ணணும், ஃபார்முலா மாதிரி. 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண்கள் பகா எண்கள்? 25 எண்கள் பகா எண். 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் அப்படின்னா 15. இது வந்து பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். இப்ப எக்ஸாம்ல கேட்கறாங்க உங்களுக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண்கள் உள்ளன? சொல்லுங்க ஆன்சர். பகு எண்கள் எத்தனை காம்போசிட் நம்பர்ஸ் உள்ளன? டைப் பண்ணுங்க ஆன்சர். 1 முதல் 100 வரை மொத்தம் எத்தனை பகு எண்கள் உள்ளன? how many composite numbers between 1 to 100? நிறைய பேர் 75ன்னு சொல்லுவீங்க, போட்டிருக்கீங்க. தப்பு. 74ன்னு போட்டிருக்கீங்களா? அதான் சரி. ஏன் அப்படின்னா 25 விட்டுட்டு மீதி உள்ளது எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. அதான் படிச்சு 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 சொன்னேன், மறக்கவே கூடாது. தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட 1ங்கிறது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாதுன்னு சொல்லணும். வெரி குட். 1 பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை, அதனால அது வராது. அதனால 100ல 25 போச்சுன்னா 75, 75ல 1 தூக்கிட்டீங்கன்னா 74. புரியுதா? 75ன்னு போட்டவங்களுக்கு புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை, தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா தகு பின்னம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். தகு பின்னம்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா மேல உள்ள நம்பர் வந்து தொகுதி, கீழே உள்ளது பகுதி. தொப்பி வந்து மேல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொப்பினா தொகுதி, அல்லது இங்கிலீஷ்ல நியூமரேட்டர். எண்ணு வந்து மேல இருக்கும், டினாமினேட்டர் கீழே இருக்கும். எண்ணுங்கிறது பெரிய நம்பர், டிங்கிறது சின்ன நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் மேல இருக்க நம்பர் பெருசா இருக்கணும், கீழே மேல இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பரோட சிறுசா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தகு பின்னம். இப்போ 4/9, 1/2, இதெல்லாம் தகு பின்னம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தகா பின்னம்னா உங்களுக்கே தெரியும், மேல உள்ள நம்பர் பெருசா இருக்கணும், கீழே உள்ள நம்பர். சரிங்களா? அப்போ இதுக்கு பேரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், எந்த ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா 1 விட கம்மியா இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொரு டெஃபினேஷன், பெஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இதுதான். the number, the value should be less than 1. அதனுடைய மதிப்பு 1ஐ விட குறைவாக இருக்கும். தகா பின்னம் அப்படின்னா என்னது? அதனுடைய மதிப்பு 1ஐ விட பெருசாக இருக்கும், அல்லது மேல உள்ள நம்பர் பெருசா இருக்கும்.
10 அப்படின்னா கீழே வந்து 9. இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்குல்ல, தகா பின்னம், இந்த தகா பின்னத்தை தான் கலப்பு பின்னமாக எழுத முடியும். இப்ப 25/9, இந்த 25/9ங்கிறது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இது வந்து தகா பின்னம். இதை எப்படி சார் கலப்பு பின்னமா எழுதுறது அப்படின்னா 25 எத்தனை 9 இருக்கு, 25ல 2 9 18, மீதி 7, அப்போ 7/9 எழுதும். புரியுதா? இந்த மாதிரி இது எழுதுறது புரியுதா பாருங்க, ஏன்னா ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க நீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 3 5/8, இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 8 பெருக்கணும், 3 8 பெருக்கி 5ஓட கூட்டணும், கீழே 8 போட்டணும், அவ்வளவுதான். எவ்வளவு? 24 5 29/8. உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு கலப்பு பின்னம்னு சொல்லக்கூடிய. இந்த கலப்பு பின்னத்துக்கு 4 ஆப்ஷன் சொல்றேன், எதுன்னு கரெக்டா சொல்லுங்க. இது வந்து a + b/cன்னு எழுதலாமா, அல்லது a × b/cன்னு எழுதலாமா, அல்லது b இங்க c போட்டேன், அல்லது a + c/bன்னு எழுதலாமா, அல்லது a × c/bன்னு எழுதலாமா. இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா. ab/c. இந்த கலப்பு பின்னத்தை எப்படி எழுதலாம்? ab/c. ab/cங்கிறது ஒரு கலப்பு பின்னம். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a + b/cன்னு தான் எழுதலாம். சில பேர் வந்து a × b/cன்னு சொல்லுவீங்க, அது தவறு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம நார்மலா பார்த்திருக்கோம், மேத்ஸ்ல 2n அப்படின்னா அது ரெண்டுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். இங்க அப்படி கிடையாது. வெரி குட். அப்போ ab/c எப்படி எழுதலாம் அப்படின்னா this is very good, ac + b/c. சரிங்களா? ஓகே. அடுத்து நான் சொல்லியிருக்கேன், ஆப்டிடியூட் அப்படின்னாலே, படிக்கணும் அப்படின்னாலே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். 1² இருந்து 25² வரைக்கும் மனப்பாடமா தெரியணும். 1³ இருந்து மினிமம் 15³ வரைக்கும் மனப்பாடமா தெரியும். அட்லீஸ்ட் 12³ வரைக்கும் மனப்பாடமா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன்னா ரீசனிங் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்கவே முடியாது. இதான் குரூப் 2A முக்கியம், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வரும். இதுல எது அல்லது ஏதாவது கொடுத்துட்டு இதுல எது பொருந்தாததுன்னு கேட்பாங்க, அல்லது இடையில ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை ஃபில்அப் பண்ண சொல்லி கேட்பாங்க. 216 343 512 229, அடுத்து என்ன வரும்னு கேட்பாங்க. அடுத்து என்ன வரும்? அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டம். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன கேட்க வராங்க அப்படின்னா, இது வந்து 6³ 7³ 8³ 9³, அடுத்த நம்பர் 10³. ஸோ therefore answer is 1000. அந்த கான்செப்ட்ல இதெல்லாம் நீங்க ஆன்சர். அடுத்து சிம்பிளிபிகேஷன்ல முக்கியமான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சிம்பிளிபிகேஷன்லையும் ஏரியா, வால்யூம், இந்த பரப்பளவு, கன அளவு, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ். மற்றதுல எல்லாம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு கிடையாது அவ்வளவு. சிம்பிளிபிகேஷன், சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சுருக்குதல். இது nth ரூட்னு சொல்லுவாங்க. நார்மலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பேரு 49⁻1/2ன்னு அர்த்தம். வெறுமனை அப்படி ரூட் போட்டாங்கன்னா இங்க 2 இருக்குன்னு அர்த்தம். கியூப்னா 3ன்னு போட்டுருவாங்க. இப்போ nth ரூட்னா x⁻1/n. அதே மாதிரி a⁻−xனா கீழே வந்துச்சுன்னா 1/a⁻+x ஆயிடும். ab⁻m = a⁻m × b⁻m. இதுதான் முத கூட பார்ப்போம். 2 × 3⁴. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2⁴ × 3⁴. 27⁻3. அப்ப 27 எப்படி எழுதுனா கொஞ்சம் சிரிச்சு 3 9 27⁻3. அப்போ அடுத்து இது வந்து 3³ எழுதுவேன், அதை 9³ எழுதி அப்புறம் ரெண்டையும் பேர். அடுத்து a⁻x⁴y = a⁻y⁴x. இந்த மாதிரி பவர் இருக்கும்போது மாத்தி எழுதிக்கலாம். முன்னாடி உள்ளதையும் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. a⁻m⁴n = a⁻mn 3⁴7 இப்படி இருந்துச்சு அப்படின்னா this is nothing but 3⁻28. திரும்ப அதையும் காட்டுறேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டேன், காட்டிட்டு திரும்ப காட்டு. அடுத்து a⁻m/a⁻n a⁻m. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் இருந்ததுனால தான் நீங்க சிம்பிளிபிகேஷன் ஈஸியா பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு 2⁴5/2⁴3 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா 2⁴5 - 3. So this is 2² which is equal to 4. இது ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து பாருங்க a⁻m⁴n. இங்க பாருங்க, இங்க பிராக்கெட் போட்டிருக்கு, இங்க பிராக்கெட் இல்ல. இது என்ன அப்படின்னா a × a × a × m⁴n டைம்ஸ். இது அப்படி கிடையாது. a⁻m × a⁻m × a⁻n n டைம்ஸ். என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பேர் கேட்கறாங்க. 2⁴3⁴. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். 2⁴3 பிராக்கெட் போட்டீங்கன்னா a⁻m⁴n போட்டு இது 2⁴12ன்னு சொல்லிடுவீங்க. இது அப்படி கிடையாது. 2⁴3⁴4னா முதல் 3⁴4 கண்டுபிடிக்கணும், தென் ரைஸ் டு தி பவர் 12. 3⁴4ங்கிறது என்னதுன்னா 3 9 99 81. இது 2⁴81 ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரெண்டுக்கு டிஸ்டிங்ஷன் தெரியுதா பாருங்க. இது ரெண்டும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, என்ன மேல உள்ளதை பார்க்கலாம்.
பிராக்கெட் போட்டிங்கன்னா பெருக்கிடலாம். பிராக்கெட் போடலைன்னா மேலே உள்ளதை கேல்குலேட் பண்ணிட்டு அப்படியே கீழே வரலாம். 75 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க லைவா. சில பேர் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கீங்க. ஒய் அடுத்து பாருங்க, எக்ஸ் பவர் 0. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 10 பவர் 0னா அது 1, 8 பவர் 0னா 1. ஒரு நம்பருக்கு மேல பவர் 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 1 ஆகும். அந்த நம்பர் 0 மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 0 பவர் 0 என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க எக்ஸ் பவர் 0 is equal to 1. எக்ஸுங்கிறது 0வா இருக்காம இருக்கணும். அடுத்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்னா ஏ ஈக்குவல் டு பின்னு உடனே சொல்லிட முடியாது. எக்ஸ் 0வா இருக்கக்கூடாது. எப்பவுமே மேத்ஸ்ல ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கீங்களேன், இது எப்ப 0ன்னு சொல்லி எப்ப ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லுவீங்க, எக்ஸே அடிப்பீங்க. இப்படி எக்ஸே அடிக்கக்கூடாது. உடனே எக்ஸே அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பக்கமும் எக்ஸால டிவைட் பண்றீங்க. நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே 0வால டிவைட் பண்ணக்கூடாது. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, தென் யூ கேனாட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. அதனாலதான் இது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் இருந்தாதான் இது அடிக்க முடியும். அதனாலதான் எப்பவுமே மேத்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் எங்கேயாவது அடிக்கும் போது பாத்தீங்கன்னா உடனே எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். இல்லைன்னா தப்பான ரிசல்ட்ஸ் வரும். அது எப்படி வருதுன்றது உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஏ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி. இது எப்போ ஈக்குவல்னா ஏ இந்த எக்ஸுங்கிறது 0வாவும் இருக்கக்கூடாது, ஏயும் பி வந்து மைனஸ் பி ஆல இருக்கக்கூடாது. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே. அடுத்து ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். அதே மாதிரி 28 வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஒய். இப்போ இந்த மாதிரி இருக்கு. ரூட் 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் பிரிக்கலாம். இது ரூட் 3 இன்ட்டு ரூட் 5ன்னு பிரிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த கான்செப்ட் ஒன்று சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஒரு மேத்தமேட்டிக்கலா ஒரு விஷயத்தை எழுத போறேன், அதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. தப்பு இருக்கும் கண்டிப்பா. ஏ ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை 1 இன்ட்டு ஏ ஆல பெருக்கிறேன். இது ஈக்குவேஷன் 1 ஏ ஆல பெருக்கிறேன். அப்ப ஏ ஸ்கொயர் வரும், ஏபி வரும். அடுத்து ரெண்டு பக்கமே ஏதாவது வச்சு கழிக்கலாம், தப்பு இல்லை. ஏ ஸ்கொயர்டா, இந்த பக்கம் பி ஸ்கொயர் வச்சு கழிக்கிறேன், இந்த பக்கம் ஏ, இதையும் பி ஸ்கொயர் வச்சு கழிக்கிறேன். இது வரைக்கும் எந்த தப்புமே இல்லை. பாருங்க, இதுல என்ன தப்புன்னு மட்டும் கண்டுபிடிங்க. இதெல்லாம் அது கரெக்ட் தான். ரெண்டு பக்கமும் பி ஸ்கொயர் வச்சு கழிக்கிறேன், தப்பே கிடையாது. ஈக்குவேஷன் மாறாது. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுக்கு என்னவாகும் அப்படின்னா திஸ் பிகம்ஸ் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம். இதுல காமனா பி இருக்கு, பி எடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஏ மைனஸ் பி. அடுத்த ஸ்டெப் என்ன, ஏ மைனஸ் பி அடிச்சிடலாம், ரெண்டு பக்கம் இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குது பி. நமக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு பி தான் எடுத்திருக்கோம். அப்ப சப்ஸ்டியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஹியர். அப்ப ஏக்கு பதிலாக பி போடுங்க. அப்ப பி போட்டீங்கன்னா பி பிளஸ் பி ஈக்குவல் டு பி. அப்போ இதோட மீனிங் என்ன, 2b ஈக்குவல் டு பி. அப்போ 2b ஈக்குவல் டு பி அப்படின்னா பி அடிபட்டுனா அப்போ 2 is equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இது தப்பாச்சே, எப்படி 2 equal to 1 ப்ரூவ் பண்ணேன்? இப்போ இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு, இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேனே. மேத்தமேட்டிக்கலா என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அதை கண்டுபிடிங்க. இது நீங்க ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அப்பெல்லாம் ரொம்ப வியந்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாமே மேத்தமேட்டிக்கல் பிரகாரம் கரெக்ட் மாதிரி இருக்கும். எங்க தப்பு இருக்கு, எந்த ஸ்டெப்ல தப்பு இருக்கு, நான் ஸ்டெப்பை கூட நம்பர் கூட போடுறேன். அதுக்கு இது 1வது ஸ்டெப் வச்சுக்கோங்க, இது 2வது ஸ்டெப்பு, இது 3, இது 4, இது 5வது ஸ்டெப்பு, இது 6வது ஸ்டெப்பு, இது 7வது ஸ்டெப்பு, இது 8வது ஸ்டெப். எங்க தப்பு இருக்கு சொல்லுங்க, எத்தனாவது ஸ்டெப்ல தப்பு? ஜி சூர்யாங்கிறது 4வது ஸ்டெப்னு சொல்றேன். ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பிங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். அதான் என்ன தப்பு? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அதான் மேத்ஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்க பாருங்க. நான் ரெண்டு பக்கமும் ஏ மைனஸ் பி அடிச்சிருக்கேன் தெரியுமா? இங்கே ஏ மைனஸ் பி, இந்த பக்கம் ஏ மைனஸ் பி அடிச்சிருக்கேன். இதான் நான் பண்ண தப்பு. ஏன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏ மைனஸ் பி என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு பினா ஏ மைனஸ் பியோட வேல்யூ சொல்லுங்க. வெரி குட். ஏ ஈக்குவல் டு பினா ஏ மைனஸ் பி 0. அப்ப ரெண்டு பக்கமும் 0வால அடிச்சிருக்கேன். இது தப்பு, இது பண்ணக்கூடாது. அப்ப நான் இங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு இது ஒரு அப்சர்ட் ரிசல்ட், தப்பான ரிசல்ட்ஸ் வரும். ரைட். அடுத்த ஃபார்முலா a plus b whole square. இது சும்மா மேத்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கனாலே கேட்பான் எல்லாருமே, வாட் இஸ் a plus b whole square ஃபார்முலான்ற மாதிரி. ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னா எப்படி பாணிப்பட்டு போர் எந்த வருஷம் நடைபெற்றதுன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு அடிப்படையான கேள்வி. a square plus b whole square, a square plus b square plus 2ab. what is a minus b whole square? a square plus b square minus 2ab. இதே நான் x-க்கு போட்டினா x plus 1 by x whole square அப்படின்னா this is x square plus 1 by x square plus 2ab. 2ab னா 2 into x into 1 by x. அந்த அடிபட்டுச்சுன்னா 2 ஆயிடும். அதான் x square plus 1 by x square plus 2. so this is also very important formula. அப்ப அதே x minus 1 by x whole square என்ன வரும்? x square plus 1 by x square minus 2. so இது எல்லாமே ஃபார்முலா. உங்களுக்கு டவுட்டா இருக்கிறவங்க அப்படின்னு எழுதி வச்சு இதை பேஸ் பண்ணி அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். x plus 1 by x is equal to 6
வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளவுதான். சிம்பிளா கேட்பாங்க வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை. அப்போ உங்களுக்கு மேத்தமேட்டிக்லாம் நீங்க இதை சால்வ் பண்ணும்போது என்ன கேட்கறாங்க, இதான் சில பேருக்கு, நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா, மேத்ஸ்லாம் நல்லா புரியும். நீங்களா ஒரு எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சார் என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்க போகணும். என்னன்னா இப்ப கேட்டிருக்கிறது எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 6, நான் சொல்றது கரெக்டா, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு. அடுத்து என்ன கேட்கறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஸ்கொயர் பண்றாங்க. அப்ப அங்களே ஐடியா கொடுத்துட்டாங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணு அப்படி. அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அப்போ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எப்பவுமே ஈக்குவேஷன் ஒரு பக்கம் என்ன பண்ணீங்கன்னா அடுத்த பக்கம் அதே பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 36. அப்ப எனக்கு இது மட்டும் தான் வேணும். அப்ப அந்த 2 இந்த பக்கம் போட்டீங்கன்னா 34 ஆயிடும். வெரி குட். ஸோ 34 இஸ் த ஆன்சர். அதான் கிளாஸ்ல புரியுது. ஈவன் ஒரு டெஸ்ட்ல எழுதும் போதே என்னன்னா என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எதையாவது பண்ணணும், என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது. அது வந்து பை பிராக்டிஸ்ல தான் வரும் ஒழிய உடனே வந்துடாது. மேத்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், வரணும். இல்லைன்னா என்ன கேட்கறாங்க, என்ன இப்படி கேட்கறாங்க, அதுலயே ரொம்ப அப்படியே அந்த ஒரு கொஸ்டினே பார்த்துட்டே ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இருக்கக்கூடாது. அப்ப நிறைய மாடல்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கே வரும். இந்த சில பேர் மேத்ஸ் வந்து ஷார்ட்கட்னு கத்துக்குவீங்க. அது ரொம்ப 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 டேஞ்சரான மெத்தட். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எப்பவுமே ஷார்ட்கட் அப்படிங்கிறது நல்ல டீட்டெயில்டு மெத்தட்லாம் நல்லா தெரிஞ்ச பின்னாடி தான் ஷார்ட்கட்டுக்குன்னு போகும். வெறும் ஷார்ட்கட்னு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க, எழுதுனவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே ரைட். -2 கிடையாது, இந்த ஃபார்முலா வேறங்க. இது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நான் கேட்டிருக்கேன், நீங்க கேட்டதுக்காக இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், கண்டுபிடிங்க. இதுக்கு மதிப்பு கண்டுபிடி. அதே மாதிரி தான், ஆனா அதே கிடையாது. அதே மாதிரிங்கிறது வேற, அதேங்கிறது வேற. ஸோ ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 100. இங்க -2 இந்த பக்கம் வந்தா +2 ஆயிடும். ஸோ therefore x squared plus 1 by x squared is equal to 102. Very good. 102 is the answer. Very good. Everyone answered correctly. அடுத்த ஃபார்முலா x plus 1 by x whole cube is equal to x cube plus 1 by x cube plus 3 into x into, அதாவது இது எப்படி இருக்குன்னா what is a plus b whole cube formula? a cube plus b cube plus 3 into a cube plus b cube இங்க 3ab 3ab into a plus b. இங்க abங்கிறது 1 ஆயிடும், அதனால வரல. இங்க x இருக்கு, இங்க இருக்கு. a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. அதே மாதிரி a cube minus b cube is equal to a cube minus b cube minus 3ab into a minus b க்கெல்லாம் minus a, b க்கெல்லாம் minus b கொடுக்கும். அடுத்து மிக முக்கிய ஃபார்முலா, இது சிம்பிளிஃபிகேஷன்ல இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. a cube plus b cube is equal to a plus b into a squared minus ab plus b squared. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. இதே a cube minus b cube இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் வந்ததுனால இங்க பிளஸ், மைனஸ் வந்ததுனால இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ், இங்க பிளஸ் வந்ததுனால இங்க மைனஸ் வரும், அப்ப இங்க பிளஸ் ஆயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லான பார்த்து நாளைக்கு வகுப்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி ஏபிஜிபி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அதையும் பார்க்கலாம். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, இப்ப கேட்டிருக்காங்க இது ரீசெண்டா. If a plus b plus c is equal to 0, then a cube plus b cube plus c cube is equal to 3abcங்கிற ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ங்கிறது ஒரு நம்பர், 15ங்கிறது ஒரு நம்பர், -25ங்கிறது ஒரு நம்பர். இது வந்து a, இது வந்து b, இது வந்து c. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் 10 cube plus 15 cube plus -25 cube, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இது மூணையும் கூட்டிங்கன்னா 0 வருது. a plus b plus cங்கிறது 0 வருது. அப்படின்னா a cube plus b cube 3abc. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 3 into 10 into 15 into -25. இதை பெருக்கிறீங்கன்னா அதான் ஆன்சர். அதான் இதோட மீனிங். இதெல்லாம் பார்த்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி அப்ளை பண்றது அப்படி கான்செப்ட்ஸ். அடுத்து இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்னேன், a plus b into a minus bங்கிறது a square minus b square. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு வாட் இஸ் த வேல்யூ, √5 plus √3 into √5 minus √3. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. வாட் இஸ் த வேல்யூ, இதுக்கு மதிப்பு சொல்லுங்க. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus b into a minus b. இது வந்து a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா இது a. அப்போ √5 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது 5, √3 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஸோ அப்போ -3. எப்பவுமே இந்த மாதிரி சேர்ட்ஸ் பின்னாடி பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி 1 by a plus b இருந்துச்சுன்னா மேலே இங்கே a minus √b வச்சு பெருக்கணும்.
அதே 1/a மைனஸ் ரூட் பி இருந்துச்சு அப்படின்னா இது ஈக்குவல் டு என்னது 1/, மேத்ஸ்ல மேலே இங்கேயும் ஒரே நம்பர் வச்சு பெருக்கும் போது எதுவும் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், 1/√2 மைனஸ் 1. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் இந்த √2 இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், மேலே இங்கேயும் √2 மைனஸ் +1 √2 + 1 வச்சு பெருக்கணும். மேலே இங்கேயும் பெருக்கா ஒன்றும் ஆகாது. இப்போ a + b × a - b வருதா, அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா √2 + 1, கீழே a + b × a - b, a² - b², 2 - 1 1 ஆயிடும். ஸோ அப்போ இதோட வேல்யூ √2 + 1, முருட்10 அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட்ஸ்ல வரும். இதுல வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இதோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு பார்க்கலாம். கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், இதெல்லாம் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடரும் இதுக்குள்ள வந்துடும். ஈவன் ப்ராபபிலிட்டி சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கறாங்க. அதுவும் சிம்பிளிபிகேஷன்ஸ்குள்ள வரலாம். ஆனா அது சம்பந்தப்பட்ட டாபிக்கே சிலபஸ்ல இல்லை, ஆனாலும் அதை கேட்கறாங்க. வேற ஏதாவது இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததா கேளுங்க. நாளைக்கு இதே டைம் இதை கண்டினியூ பண்ணலாம். இதே டைம் 8:30 PM, சேம் லிங்க். இதே லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே லிங்கை கிளிக் பண்ணி லைவ்ல வாங்க. இதை பின்னாடி இதை சப்போஸ் யூடியூப்ல இதை பாக்குறவங்க அது கீழே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை அட்டன் பண்ணி வாங்க. உங்களுக்கு ஒரு 2, 3, 4 கிளாஸஸ் வந்து நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாமினல் ஃபீல யூ கேன் என்ரோல் ஃபார் த கோர்ஸ். இது ஃபுல்லா கவரிங் த சிலபஸ். எய்ம் இஸ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 24 or 25 out of 25. நாளைக்கு பார்க்கலாம். சேம் டைமிங் 8:30 PM to 10 PM. இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ஏதாவது queries இருந்ததுன்னா கேளு. சார்பகா எண்கள்னு சொல்றீங்க, அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். சார்பகா எண்கள் அப்படின்னா எந்த எண்களை சார் கேட்கறதுனால சொல்றேன். சார்பகா எண்கள் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னா கோ பிரைம்னு பேர். எதுக்கு பேரு சார்பகா எண்கள் அப்படின்னா ரெண்டு எண்ணுக்கும் HA பொதுவான வகுத்தி இருக்கக்கூடாது. பொதுவான வகுத்தி இருக்கக்கூடாது. ஸ்டார்ட்லாம் கிடையாது. கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேத்ஸும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கு. ஸோ கோ பிரைம் சார்பகா எண்கள். அப்போ 4, 9 இது ரெண்டையும் பொதுவான வகுத்தி எதுவுமே கிடையாது. 4க்கும் 9க்கும் பொதுவான வகுத்தியே கிடையாது. எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் புக் ஹவு டு கெட் ரேடியன் மேத்ஸ் புக்னு கேட்குங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 98403 98093. ஒன்லி கோர்ஸ் ரிலேட்டட் சம்பந்தப்பட்டது மட்டும். ஜென்ரல் குரீஸ் அனுப்பிச்சிங்கன்னா தெரியாது, எல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் இருக்கும். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நோட் வைல் அப்ளைங் குரூப் 2? குரூப் பண்ணும்போது தப்பா பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். PSTM இருந்தா பண்ணுங்க, இல்லாதவங்க PSTM பண்ணாதீங்க. ஒரு ஜெண்டரை கூட மாத்தி பண்ணீங்கன்னா கூட தப்பு. ஃபீஸ் கட்டுறது டவுட் இருந்ததுன்னா கரெக்டா கட்டுங்க, பண்ணுங்க. இதான் முக்கியம். மற்றபடி சில விஷயங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனா, அந்த குவாலிஃபிகேஷனா, ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி போலியோ நம்பர் ஏதாவது தப்பா போட்டனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு டிகிரியும் படிச்சிருக்கலாம். 2 டிகிரி நீங்க சைமல்டேனியஸாலும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் அலோடு, UGC அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த UGC ரெகனைஸ் டிகிரியா இருக்கும். அது 2 டிகிரியும் காட்டலாமா, காட்டுங்க, அதான் நல்லது. குரூப் 2 அப்ளை பண்ணும்போது ஆர் யூ ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலிஜியன் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் HRNC டிபார்ட்மெண்ட் கேட்குது சார். ஐ ஆம் ஹிந்து. ஆமா, ஹிந்து ரிலிஜியன் போடுங்க. ஹிந்துவா இருந்தாதான் அதுக்கு எலிஜிபிள். அதுல என்ன பிரச்சனை, போடுங்க. ஹிந்துனா ஹிந்துன்னு போடுங்க. நீங்களே கொஸ்டின் கேட்பீங்க, நீங்களே ஆன்சர் பண்றீங்க. ஸோ சார்பகா எண்கள்னா இதாங்க. 2 எண்களுக்கு சார்பகா எண்கள்னா 2க்கு பொதுவான வகுத்தி கிடையாது. 4க்கும் 9க்கும் பொதுவான வகுத்தி கிடையாது. 5 மாறும் சார்பகா எண்கள். அது ரெண்டும் இது 2 பிரைம் நம்பரா இருக்கணும் அவசியம் கிடையாது. 4 பிரைம் கிடையாது, 9 பிரைம் கிடையாது. ஆனா இது 2ம் சார்பகா எண். சார்பகா எண்கள் A, Bனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுனீங்க, அது 2ஐயும் அடிக்க முடியாது. இப்போ 4/9 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2ஐயும் சுருக்க முடியாது. இதே வந்து பாத்தீங்கன்னா 10, 15 அப்படின்னா இது சார்பகா எண்கள் இல்லை. ஏன் அப்படின்னா 10/15 நான் போட்டேன்னா அடிக்கலாம். இதை வந்து சுருக்குனீங்கன்னா 2/3. புரியுதுங்களா? ஓகே, நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். நன்றி. நாளைக்கு இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்டது ஒரு லைவ் செஷன்ஸ் இருந்தாலும் இருக்கும். சரிங்களா? இந்த அப்ளை பண்றதுல உள்ள ப்ராப்ளம்ஸ், உங்களுக்குள்ள டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு லைவ் செஷன்ஸ் யூடியூப் லைவ் இருக்கலாம். அது எப்பன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ.